நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம புத்தாண்டு பலன்கள் குறித்து தான் பேச போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக டாக்டர் ஓம் சக்தி ராஜா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வாழ்க. ஓகே சார், எப்படி சார் இருக்கீங்க? அற்புதமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கு. ஓகே சார், இன்னைக்கு நம்ம புத்தாண்டு பலன்கள் குறித்து பேச போறோம். புத்தாண்டுனா எதுக்கு சார் இவ்வளவு சிறப்பா பாக்குறாங்க தமிழ் புத்தாண்டு? தமிழர்களுடைய பண்பாடு எப்பயுமே பொங்கல் பண்டிகை அப்படின்னாலே எல்லாருக்குமே பெரிய அபரீதமாக இருக்கும். தமிழனுடைய பண்டிகை பொங்கல். அதே மாதிரி தமிழ் புத்தாண்டு அப்படின்றது அலாவிய குடும்பங்களில் மகிழ்ச்சி. தமிழ் குடும்பங்களுக்கு சூரியனை மையப்படுத்தி தான் இந்த தமிழ் புத்தாண்டை நம்ம கொண்டாடுறோம். அதை சித்திரை 1 அப்போ மேஷத்தில் சூரியன் வரக்கூடிய காலம் தமிழ் புத்தாண்டா பெருமளவு கொண்டாடப்படுது. உலகளாவிய தமிழர்கள் அந்த நாளை புனித நீராடி தன்னுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கி தன்னுடைய குடும்பத்தில் புத்தாடை வணங்கி பொங்கலிட்டு வழிபடுற பழக்கத்தை, குலதெய்வத்தை ஆராதிக்கிற பழக்கத்தை இன்றளவும் வச்சுருக்காங்க. அந்த புத்தாண்டில் எந்த அளவுக்கு குதூகலமாக அதை ஆதரிக்கிறாங்களோ அந்த அளவு அந்த வருடம் பூராவே அந்த குடும்பம் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறது பஞ்சாங்கத்தினுடைய ஐதீகம். ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி சொல்றீங்க. எஸ், வாழ்க்கையினுடைய ஆரம்பம். எப்படி நம்ம ஆங்கில புத்தாண்டை கோலாகலமா உலகளாவிய கொண்டாடுறோமோ, நமக்கு தமிழ் புத்தாண்டு தான் நம்மளுடைய வரலாறு, நம்மளுடைய பண்பாடும் கூட. அதுதான் இந்த தமிழ் புத்தாண்டு ஏற்கனவே இருந்தது விஸ்வாவசு ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு நாம நன்றி சொல்லிட்டு பராபவ வருஷத்துக்கு நாம வரவேற்கக்கூடிய காலம். ஆக இந்த சித்திரை 1 14/4/2026 அப்போ வாக்கியப்படி பார்த்தோம் அப்படின்னா காலை 8:53 திருக்கணித முறைப்படி பார்த்தோம் அப்படின்னா 9:33 இந்த சித்திரை வருடப்பிறப்பு, தமிழ் வருடப்பிறப்பு ஆரம்பமாகுது. இந்த ஆரம்பிக்கக்கூடிய காலமே லக்னம் பார்த்தோம் அப்படின்னா ரிஷப லக்னமாக வருது. சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்துல சதயத்துல பிரவேசிக்கிறார். அதே நேரத்தில் கிரக இணைவுகள் பார்த்தோம் அப்படின்னா குருனுடைய பார்வையில சந்திரனும் ராகும் பயணிக்கிறக்கூடிய காலங்கள், சூரிய சுக்கிர இணைவுகள், அப்ப செவ்வாய் புதன் சனியினுடைய இணைவுகள், இது எல்லாமே 12 ராசிக்கும் இந்த நாட்டிற்கும் எந்த அளவுக்கு சாதகம் எந்த அளவுக்கு பாதகன்றதான் நம்ம இந்த அளவுக்கு கொஞ்சம் விளக்கமா நம்ம இப்ப பார்க்க போறோம். ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரி அதிசயங்கள் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா வசீகரமானவங்க ரிஷபராசி, வசீகரமானவங்க பேச்சுல எப்பயுமே மாமா, மாப்பிள்ளை, மச்சான் இந்த மாதிரி வாங்க போங்க மரியாதை நிமித்தத்தை விட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகிறவங்க பார்த்தோம் பேசியே ஜெயிச்சிருவாங்க. நடிப்பு திறன் அதிகமாக இருக்கும். அது நடிப்பு திறன்னா கலை மட்டும் இல்ல, வீட்டுல கூட சரி நடிக்கிறது, எப்படி ஜெயிக்கணும் அப்படின்றத ஹேண்டில் பண்றது இந்த ரிஷபராசிக்காரர்கள். அவங்களுக்கு இந்த கிரக சூழ்நிலை இந்த வருஷம் ஆரம்பம் என்ன நடக்குது அப்படின்னா, பயணங்கள் வெற்றி அடையும். தொலைதூர பயணங்கள், எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சுட்டு இருப்பா, உத்தியோகத்துக்காக மாநிலம் தாண்டி போகணும்னு நினைச்சுட்டு இருப்பா. இப்ப இடமாற்றம், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலை இன்னொரு நிறுவனமா மாறுறது, அடுத்த இடத்துக்கு கொண்டு போகிறது, இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்க போகிறது இந்த வருஷம். அவங்களுக்கு உத்தியோக மாற்றம் கண்டிப்பாக ரிஷபராசிக்கு வெற்றி உண்டு. அப்ப வெளிநாட்டு பயணம் வெற்றி உண்டு. கண்டிப்பா பிளைட்ல பறந்துருவாங்க, அதுல மாற்று கருத்து கிடையாது. அதுக்குண்டான காரியம் அவங்க நடைபெற்று இருக்கும். அதுக்குண்டான முயற்சி செஞ்சவங்களுக்கு அந்த காரியம் நடக்கும். தொழில மட்டும்தான் மாற்றம் வருவதா இருக்கும். கண்டிப்பா வாகன மாற்றம் உண்டாகும். ஆமா, வாகன மாற்றம் உண்டாகும். ஏற்கனவே டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்கவங்க, இந்த வாகனத்தை நம்பி பழைக்கக்கூடியவர்கள், இவங்களெல்லாம் பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புது வாகனம் வாங்குறதுக்கு உண்டான சூழ்நிலை இந்த வருஷம் ஆரம்பத்துல இருந்தே ஆகுது. அதே காலகட்டத்துல வாகன விபத்துகள் வரும், அதுல கவனமாக இருக்கணும். வாகனத்துல விபத்துகள் உண்டாகும். தாயார்களுக்கு உடல்நிலை சரியில்லை, சீரியஸ்னஸா இருக்கு அப்படின்னா அவங்க மருத்துவ செலவுகள் கிடைக்கும் அப்படின்ற விஷயங்கள் உண்டு. இந்த வருஷத்துல அவங்களுக்கு உண்டு. தாயாரினுடைய உடல் நலத்துல கவனமா பார்த்து கொள்ள வேண்டும். அதனால தாயார் சொத்துக்கள்ல பிரச்சனைகள் உண்டு. ரொம்ப நாளா இருக்கக்கூடிய இந்த பத்திரம் மாற்றக்கூடிய விஷயங்கள், பட்டா மாறாத விஷயங்கள், பிரிவினைவாதிகள் உண்டு. இந்த பட்டா மாறல, அண்ணன் தம்பி பிரச்சனை, பாக பிரிவினை, இதெல்லாம் ரொம்ப போர்க்குணம் கொண்டு கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, இந்த விஷயங்கள் போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை நடக்கும். இந்த டைம்ல வரும். இந்த டைம்ல அது நடக்கும். அதை சாதுரியமா இவங்க கையாளணும். அப்ப பேச்சு திறன் மூலியமா தான் கையாளணும். நீங்க தான் சொல்லிட்டீங்க பேசியே ஜெயிச்சிரும். கண்டிப்பா இந்த நேரத்துல தான் சாதுரியமா பேசணும். அவங்க பேசுறாங்கன்னு சொல்லிட்டு வீம்புக்கு போயிடாம சமாதான முறையில இவங்க போனாங்கன்னா காரிய ஜெயம் உருவாகிடும். இந்த விஷயங்கள்லாம் இந்த வருஷத்துல இவங்களுக்கு நடக்கும். அதே நேரத்துல
கணவன் மனைவி தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ரொம்ப நாளா எனக்கு கல்யாணம் ஆகல, 30+ ஆயிடுச்சு, 35 ஆயிடுச்சு, எனக்கு பொண்ணு பாத்திரம் போயிட்டே இருக்கு, நான் பாக்குற பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுது, எனக்கு கல்யாணம் ஆக மாட்டேன்ற விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும். இந்த வருட ஆரம்பத்துல அவங்களுக்கு மனைவி தேடி வருவாள், கணவன் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இது உண்டு. அதே இடத்துல ரொம்ப வாத போக்கில் நடந்துட்டு இருக்குல்ல, ஏற்கனவே வழக்குகள் நடந்துட்டு இருப்பாங்க, அந்த வழக்குகள்லாம் டெமாலிஷன் ஆகி முற்று பெறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் கிடைச்சிடும். இதான் விஷயம். ஓகே சார். இப்போ சில பேர் வந்து சொந்த வீட்ல இருந்து வாடகை வீட்டுக்கு போனா எனக்கு ஒரு சேஞ்சுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்க இப்போ சேஞ்ச் பண்ணலாமா? கண்டிப்பா சேஞ்ச் பண்ணலாம். ஏற்கனவே நான் சொன்னதுதான், மாற்றங்கள் உண்டு இவங்களுக்கு. அதே நேரத்துல இப்போ மாறும் பொழுது அந்த வீடு வாஸ்து முறையோடு இருக்கா, கவனமா இருக்கா. ஏன்னா இப்ப மாறக்கூடிய சூழ்நிலை வரும்போது அந்த வீட்டுல பக்கத்துல கழிவறை பிரச்சனைகள் இருக்கும், நீர்நிலைகள் பிரச்சனைகளாக இருக்கும், பாத்ரூம் பிரச்சனையா இருக்கும், படி பிரச்சனையா இருக்கும். இதெல்லாம் சரியா இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு ஒரு நல்ல ஆலோசகரை பார்த்து அந்த வீட்டை சர்ச் பண்ணிட்டு போகிறது நல்லது. இப்ப மாற்றங்கள்ங்கிறது எல்லாத்துலயுமே பண்ணலாமா? வீடு மட்டும்தானா, இல்ல தொழில் மட்டும்தானா, இல்ல எதுனாலும் மாற்றங்கள்? எவ்ரிதிங் எல்லாம் மாறும். அவங்க என்ன மைண்ட்ல நினைச்சுட்டு இருக்காளோ, ஆழ் மனசுல என்ன ஓடின்னு இருக்கு. சில பேருக்கு உத்தியோகத்தை சார்ந்து ஓடின்னு இருக்கும், சில பேர் கல்வியை சார்ந்து ஓடின்னு இருக்கும், சில பேர் வீடு மனையை சார்ந்து ஓடிட்டு இருக்கும், வாகனங்களை ஓடிட்டு என்ன, ஆமா, என்ன அவங்களுக்கு ஆழ் மனசுல ஓடின்னு இருக்கும். ரொம்ப நாளா இருக்கக்கூடிய பிரச்சனை டெமாலிஷன் ஆகி அது மாறும்ன்றதுதான் இந்த வருடத்தினுடைய அவர்களுடைய பலன். அது ஆமா. மாணவர்களுக்கு எப்படி சார் இருக்கு? படிப்பு அவங்க வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பழகும் போதும் சரி, பேசும் போதும் சரி, நடிப்பு திறனோடு நல்ல நகைச்சுவை உணர்வோடு பேசக்கூடியவங்க இவங்க. எப்பயுமே இளமையா இருக்கும். அவங்க ஸ்பீக் பாத்தீங்க அப்படின்னா இளமையாகவே இருக்கும், முதிர்ந்த மாதிரிலாம் இருக்காது. அந்த ஸ்பீக்கு இவங்களை வந்து உயர்த்தி கொடுக்கும். சாதாரணமா தெரியும், ஏன்னா இவன் படிக்கவே இல்லை, சும்மாவே சுத்தின்னு இருக்கான்னு பார்த்தா மார்க் பார்த்தா கரெக்டா எடுத்துட்டு இருப்பான். அந்த மாதிரி கெட்டிக்கார பிள்ளையாக இவங்க இருப்பாங்க. படிப்பு நல்ல நிலைமையில போகும், மேற்படிப்பு இவங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும். அதே நேரத்துல இவங்க எக்ஸ்ட்ரா என்ன கால்குலேஷன் கூட சேர்த்து படிக்கிறது, டியூஷன் வச்சுக்கிறது, இதெல்லாம் இப்போ பண்ணலாம், நல்லபடியாவே இருக்கும். படிப்புன்றது உயர்ந்த படிப்புக்காக வெளிநாடு வெளிமாநிலம் செல்ல வேண்டி வரும். இந்த காலகட்டத்துல மாற்றம் கண்டிப்பாக உண்டு. ரிஷபராசி மாற்றம் ஒன்றே மாறாதுங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க. சோ இவங்களுக்கான சிறப்பு பரிகாரங்கள், கோயில்கள் இருக்கா? எப்பவுமே ரிஷபராசி சின்ன வயசு பிள்ளைங்க பார்த்தோம் அப்படின்னா அவங்கள அந்த பெத்தவங்க அதிகாலையில எழுந்து கொடுக்கறது நல்லது. ஏன்னா எழுந்திருக்கிறது இன்றைக்கு 8-9 ஃபேஷன் ஆகிப்போச்சு. சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்னா அந்த பெத்தவங்களும் எழுந்திருக்கணும், பிள்ளையாண்டாலையும் எழுந்திருக்கணும். அந்த கல்வி கண்டிப்பா எழுந்திருக்கணும். காலையில எழுந்து அந்த காலை கடன் எல்லாம் முடிச்சுட்டு பகவானுடைய திருநாமங்களை சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களை எடுத்துட்டாங்க அப்படின்னாலே அந்த திருநாமமே இவங்களை உசத்தி ஆக்கிவிடும். அதை விட எக்ஸ்ட்ரா கால்குலேஷன் பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையோ எந்த அவங்களுக்கு முடிகிற பரிகாரம் தான் சொல்றது. ரொம்ப தூரத்தெல்லாம் கை காட்ட தேவை. பக்கத்துல அருகாமல் இருக்கக்கூடிய செங்கேணி அம்மாளா இருக்கலாம், ரேணுகா தேவியா இருக்கலாம், கற்பகாம்பாளா இருக்கலாம், கருமாரியா இருக்கலாம், காளிகா தேவியா இருக்கலாம், துர்காவா இருக்கலாம். அவளுக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையும் பசும் பால்ல அபிஷேகம் காலையில பண்ணி அந்த பசும்பாலனுடைய அபிஷேகத்தை இவ கண்களால் பார்க்கிறாள் அப்படின்னா இவளுக்கு அனைத்து வியாதிகளும் குணமாகும், அனைத்து கஷ்டங்களும் தீரும். இதான் இவங்களுக்கு இந்த வருடத்தில் வாழ்க வாழ்க வாழ்க.